ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருவணும். இதில் வந்துங்க ஒரு கப்பு சர்க்கரைங்க. இது 50 கிராம் சர்க்கரை வரும். ஏலக்காய் தூளுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அகலமான பாத்திரத்தில் நான் மாவு எடுத்து போட்டுக்கிட்டேன். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். இதை தண்ணி இந்த மாதிரி தலைன்னு கொதிக்கணும். இப்போ அரிசி மாவில் நம்ம சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும். மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. எல்லாம் பிணைஞ்சிட்டேங்க. இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கையில் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா நான் பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. கையில் பாருங்கள் ஒட்டவே இல்லை. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தேங்காய் கொழுக்கட்டைக்கு தட்டிக்கலாம். தேங்காய் சர்க்கரை பூரணம் வச்சுக்கிறேன். நான் எல்லாத்தையும் கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இது ஒரு 15 நிமிஷம் நம்ம இப்போ ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாங்க, நான் மோதகெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேங்க. இதை நம்ம இப்போ ஆவி கட்டிக்கலாம். நான் ஒன்று ஒன்றா இதில் வைக்கிறேன். வச்சுட்டேங்க. இதையும் நம்ம இப்போ ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இதுவும் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 100 கிராம் சிகப்பு மூக்கல் எடுத்துருக்கேங்க. நம்ம சுண்டலுக்கு இது வேக வச்சுக்கலாம். வாங்க, நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டேங்க. 50 கிராம் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் கடுகு போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம சுண்டல் தாளிக்கலாம். இதுலேயே உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க. இதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1 ஸ்பூன் சாம்பார் பொடிங்க, 1 ஸ்பூன் உப்புங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வேக வச்ச சுண்டல் இதில் போட்டுக்கலாங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா சுண்டுட்டோம். சுண்டல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் திருவி இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். வாங்க, வடை திருப்பிக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், உளுத்த வடை, பால் கொழுக்கட்டை, கடலைப்பொரி, கிளப்பிக்கலாம். விநாயகர் சதுர்த்தியின் நம்ம வீட்டு சமையல்: பால் பாயாசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, தக்காளி சாதம், சுண்டல், வத்தக்குழம்பு, சாம்பார், சாதம், காலிஃப்ளவர் சில்லி, ரசம். வாங்க, நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தியின் ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.